ராமாபுரம் வீட்டுல சிமெண்ட் தர இருந்திருக்கு, அதை கொஞ்சம் வந்து பாலிஷ் பண்ணலாம். இன்னைக்கு கிரானைட் மார்பிள்ஸ், அன்னைக்கு கொஞ்சம் வந்து இந்த அட்டம் போட்ட கல்லு சொல்லுவாங்க, தரக்கல்லு, அந்த கல்லு போடலான்னு போய் வேணான்ட்டாரு. அந்த அளவுக்கு எளிமையாக வாழ்ந்தவர் எம்ஜிஆர். வாழ்ற வீடு என்ன, 150 கோடி. 150 கோடியில பெரிய பயங்கரமான பங்களால, பவள பங்களால வாழ்ற நீங்க எம்ஜிஆரோட உங்களை ஒப்பிடுவது என்பது அப்பட்டமான அயோக்கியத்தனம். இன்னைக்கு வரைக்கும் அந்த காதுகளர் பள்ளி ராமபுரம் தோட்டத்துல தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது, மேல்நிலை பள்ளியாக நடந்து கொண்டிருக்கிறது. என்னைக்காவது ஒரு நாள் உங்களுடைய வருமானத்துல அந்த ராமபுரம் எம்ஜிஆருடைய காதுகளாக மட்டும் வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி பள்ளிக்கு நீங்க ₹1 காசை கொடுத்ததுண்டா? எம்ஜிஆர் பேரில் நடைபெறக்கூடிய வடபழனி பள்ளிக்கூடத்துக்கு நீங்க என்னைக்காவது உதவி செய்யுண்டா? எம்ஜிஆருடைய விட்டு போன பணிகளை நான் தொடர்றேன். எம்ஜிஆர் விட்டு போன கட்சிக்கார மட்டும் ஓட்டு போடணுமா? எம்ஜிஆர் விட்டு போன பணி ஒரு செய்ய மாட்டாரா? அலிநகர்ல மாம்பழத்துல அவருக்கு ஒரு அலுவலகம் இருக்கு. அதான் அவருடைய முதலமைச்சரான பிறகு அபிஷியலான அலுவலக வீடாக இருந்துச்சு. அந்த வீட்டை எம்ஜிஆர் நினைவு இல்லமாக மாத்துறாரு. பொதுவா ஒரு தலைவர் மறைஞ்சிட்டா அரசு நினைவுல்லம் வச்சு அந்த நினைவுல்லத்தை பாதுகாக்கக்கூடிய, பராமரிக்கக்கூடிய தொகையை அரசு செலவு பண்ணும். எனக்கு பிறகு அரசுக்கு செலவு வைக்க கூடாது என்பதற்காக எம்ஜிஆர் இல்லத்திற்கான மொத்த செலவையும் ரசிகர்கள், தன்னுடைய தொண்டர்கள் எல்லாரும் கொடுத்த பரிசு பொருட்களை கொண்டு போய் அந்த எம்ஜிஆர் இடத்துல வைக்க சொல்றாரு. உயிரில் எழுதியிருக்காரு. அதை பராமரிக்கிற செலவை தனக்கு ஆலந்தூர்ல இருக்கக்கூடிய கடைகள், மீன் பார்க்கக்கூடிய கடைகள் எம்ஜிஆர் வச்சிருக்காரு. அந்த வாடகையை எடுத்து நீங்க இந்த எம்ஜிஆர் இல்லத்துக்கு கொடுத்துருன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் ஆலந்தூர்ல இருக்கக்கூடிய மீன் மார்க்கெட் கடை குறைந்த வாடகையில் தான் அந்த எம்ஜிஆர் இல்லத்துடைய பராமரிப்பு செலவுகள் நடத்தப்படுகிறது என்றால் அவர் யாரு, நீங்க யாரு? மக்களுக்காக நாம் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். நமக்கு என்று சேர்த்து வைக்கும் ஆசை வளர்த்துக் கொண்டால் பிறருக்காக நாம் எதையுமே சாதிக்க முடியாது.